ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இங்க சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். இன்னைக்கு அது யூதர் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனத்தையும் கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு பிரதர், என் சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு, நான் சிரிச்சு நான் சந்தோஷமா அந்த பல நாட்கள் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே ஒன்றுமில்லாத போயிடுச்சு, எப்படி நான் இருந்தேன், ஆனால் இப்போ என் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறிடுச்சு, அப்படி கலங்குறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மறுபடியும் வெளிச்சம் உண்டாக போகிறது. நீங்க கனப்பட போறீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, நீங்க சந்தோஷப்பட போறீங்க. அல்லேலூயா. இந்த நம்புங்க தேவப்பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் நமது நிறைவேற்றுவார். ஆமென். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, தேவப்பிள்ளையில இந்த யூத குலம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமானால் அவன் ராஜாவிடத்தில் கட்டளையை பெற்றுக்கொண்டு அவன் அழிக்க திட்டமிடுகிறான். இப்படி அழிக்க திட்டமிட்டது யூதக்குள்ள அழிக்கப்படுகிற நேரத்தில் எஸ்தர் என்ன செய்கிறன்னா, ராஜாவின் சமூகத்தை போய் ராஜாவிடத்தில் பேசி இப்படிப்பட்ட காரியங்களாம் நடக்க போகிறது என்று அவருக்கு அறிவித்த உடனே, எந்த ராஜா யூத குலத்தை அழிக்கணும்னு முத்திரை போட்டானோ, 127 நாடுகளுக்கெல்லாம் லெட்டர் அமிச்சானோ, இப்போ அதே ராஜாவை சொல்கிறான், இல்லை இல்லை, அந்த யூத குலம் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறேன்னு சொன்னா, மறுபடியும் லெட்டர் அனுப்பி தேவப்பிள்ளையில யார் யூதக்குலம் அழிப்பதற்கு காரணமாக இருந்தானோ அந்த ஆமான ஆண்டவர் தூக்கு மரத்தில் போடுகிறத நான் பார்க்கிறோம். இருளிலே மூழ்கி போக வேண்டிய யூதக்குலம், சந்தோஷத்தை மகிழ்ச்சி இழந்த அழுகையும் துக்கத்தை பார்க்க வேண்டிய யூதக்குலம், ஆமென், கனத்துக்கு பதிலாக கனவீனத்தை அடையப்பட்டு நொறுக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட வேண்டிய யூதக்குலம் பாதுகாக்கப்பட்டதல்லவா? அப்போதான் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க என்ன இருளில் இருக்கீங்க தெரியல, ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம், மரண இருளின் குடியிருக்கிறவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்துதான். ஆக்சுவலாக யூதக்குலம் அழிந்து போக வேண்டியது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் அல்லவா? தேவப்பிள்ளையில நீங்களும் நானும் இருளில் இருக்கக்கூடாதுன்னு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இருளில் இருக்க ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களா? உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் தானே உலகத்தின் வெளிச்சம். தேவப்பிள்ளையில அவர் தானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறாரு. அந்த ஒளி உங்களுக்குள்ள பிரகாசிக்கும். நீங்கள் இருளில் இருக்க மாட்டீங்க, சோர்ந்து பார்க்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பாருங்க, தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகுமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட சிறையிருப்பை திருப்புறாரு. சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிச்சயமா உண்டாகும். அதை நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளைகளை. டெஃபினட்டா ஆண்டவங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். யார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் வாழ்வீங்க. இன்றைக்கி கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. தைரியமாக போங்க. கண்களை அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனப்பா, யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் கனமும் உண்டாயிட்டு சொன்ன போல பா, யார் இருளில் இருக்காங்களோ, யார் துக்கத்தில் இருக்காங்களோ, யார் ஆண்டவரே வேதனையில் இருக்காங்களோ, அப்பா யார் ஆண்டவர் உடைக்கப்பட்டு கூனி குறுகி போயிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணப்பா, அவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், உயர்வு கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரமிடித்து நடத்துங்க. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.